எம்பி சீட்டு குறையுது அப்படின்னோடனே எல்லோரும் வந்துட்டாங்க. உண்மையிலே அவங்க பிரச்சனையில் வந்தோடனே எல்லாம் வந்துட்டாங்க. அதை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். நம்ம பிஜேபி கிட்ட ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் எதிர்பார்க்க முடியாது. அவங்க அன்ஃபேராக தான் நடந்துப்பாங்க. அதனால நம்ம வந்து 25 இயர்ஸ்க்கு மறுபடியும் தள்ளி வச்சிடலாம். இதை தள்ளி வச்சா இவங்க சொன்ன உடனே தள்ளி வச்சுருவாரா மோடி? நீங்கள் 25 வருஷத்துக்கு தள்ளி வச்சாங்கன்னா திருப்பி அதே ப்ராப்ளம் தானே. 25 ஆண்டுகளுக்கு தள்ளி வச்சு சும்மா தள்ளி வச்சுட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை ஷிஃப்ட் பண்ணுறீங்களா? ஏற்கனவே இந்திரா காந்தி ஷிஃப்ட் பண்ணி வாஜ்பாயிட்ட வந்துச்சு. வாஜ்பாய் ஷிஃப்ட் பண்ணி நீ அடுத்து மோடிகிட்ட வந்துருக்கு. மோடி நீ வந்து 25 ஆண்டுகளுக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சுன்னா பேசுவதற்கு பல விஷயங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டியது இருக்குது. ஆனால் இவங்க வந்து மும்மொழி கொள்கை, தொகுதி மறுவரைன்னு சொல்லிட்டு மக்களை குழப்புறாங்க, நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு விமர்சனம். சரி, பேசுறதுக்கு பல மொழி கொள்கை இருக்குல்ல. நீங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணி விட்டுற வேண்டியதானே? நாங்கள் இவ்வளோ வரி கொடுக்குறோம், நீங்கள் என்ன திருப்பி தரீங்க அப்படின்னு கேட்குறதே ரொம்ப தவறான ஒரு விஷயம். இதெல்லாம் கேட்கவே கூடாது அப்படின்னு. கேட்கவே கூடாது. அப்போ அடிமையா? சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. ஃபேர் டீலிமிட்டேஷன் ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் கமிட்டி ஆக்ஷன் கமிட்டி மீட்டிங் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காமிச்சிட்டாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இது அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? இப்போ எல்லா மாநில முதல்வர்களும், இப்போ 7 மாநில முதல்வர்கள், அந்த மாநிலத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் அப்படின்னு எல்லாமே சேர்ந்த ஒரு கூட்டமாகத்தான் இருந்திருக்கு. இப்போ அவங்க மாநிலத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி, அது ஆந்திராவாக இருக்கட்டும் அல்லது தெலுங்கானா, கர்நாடகா, ஒடிசா, பஞ்சாப், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதே மாதிரி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு ஸ்டாலின் வந்து அறிவுரை கொடுத்துருக்காரு. அது பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த கட்ட நகர்வாக இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி சென்னையில் கூட்டிய தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முதலில் வாழ்த்துக்கள். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு. அந்த முன்னெடுப்பை முதன்முறையாக தமிழகம் அதை முன்னெடுத்திருக்கிறது என்பதால் அதை வந்து முன்னெடுத்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்காரு, நல்ல செயலை செய்திருக்கிறார். அதற்கு பல்வேறு எதிர்க்கட்சிகளை ஆளக்கூடிய மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இந்த மாதிரி ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், இப்படி பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர்கள் உட்பட 39 எதிர்க்கட்சி தலைவர்கள் இதில் கலந்து கொண்டு தங்களது கருத்தை தெரிவித்து இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் ப்ராசஸ், அந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸை அடுத்த 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை முதல் தீர்மானமாக இவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். 2வது கட்ட கூட்டம் ஹைதராபாத்தில் நடப்பதற்கு தெலுங்கானா முதல்வர் திரு ரேவந்த் ரெட்டி தானே ரேவந்த் ரெட்டி அவர்கள் அங்கே ஆஃபர் பண்ணியிருக்காரு. இது ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பு. பல்வேறு பிரச்சனைகளுக்கு தமிழகம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. நீட்டுக்காக போராடுகிறோம், NEP 2020க்காக போராடுகிறோம், இப்படி பல்வேறு பிரச்சனைகளில் போராடுகிறோம். பல்வேறு முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் நமது முதல்வர். நிறைய விஷயங்கள்ல முதன்மை மாநிலமாகவும் கல்வி, சுகாதாரம் போன்ற விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி போராட்ட களத்தை ஒருங்கிணைப்பதிலையும் தமிழகம் முன்னாடி இருக்கு. ஆனால் அந்த கொள்கை சார்ந்த விஷயங்களில் புரிதல் என்பது பல்வேறு மாநிலங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் போல தெரியுது. இப்போ நீட் விவகாரம் மாதிரி, நீட் விவகாரம் மாதிரி, இல்லை மும்மொழி கொள்கையினுடைய விவகாரம் மாதிரி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஈவன் ஹிந்தி ஹார்ட்லேண்ட்லேயே தங்களது சொந்த தாய்மொழியை அழித்து விட்டு ஹிந்தியை திணிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இப்போ தான் லேட்டாகவே புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் நாளாகும். ஆனால் எம்பி சீட்டு குறையுது அப்படின்னோடனே எல்லோரும் வந்துட்டாங்க. உண்மையிலே அவங்க பிரச்சனையில் வந்தோடனே எல்லாம் வந்துட்டாங்க. அதை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். இந்த முயற்சியை முன்னெடுத்த முதல்வருக்கு வாழ்த்துக்கள். ஒன்று ஃபஸ்ட்டு. 2வது, இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி காலத்திலேருந்து இந்த எக்ஸசைஸ் நடந்தது. 41 சீட் இருந்த பார்லிமெண்ட்டு தமிழ்நாடு 39 குறைஞ்சது. காரணம் நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல், மக்கள் தொகை வந்து நம்ம வந்து குறைத்ததுனால, மக்கள் தொகையை கண்ட்ரோலில் கொண்டு வந்ததுனால நம்ம வந்து 2 இடங்களை இழந்திருக்கிறோம். 41 + 1 42. இப்போ 42 பாராளுமன்ற தொகுதியில் 2 இடங்களை இழந்து 39ல் நிற்கிறோம். அப்போ நம்ம
இதற்கான கோரிக்கைகளை வந்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள், பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவரிடம் வைத்த பொழுது, பங்களாதேஷின் மேலே பாகிஸ்தான் மேலே போர் தொடுத்து பங்களாதேஷை உருவாக்கிய ஒரு இரும்பு மனிதி இந்திரா காந்தி. எமர்ஜென்சியை கொண்டு வந்து ஒட்டுமொத்த நாட்டையும் கண்ட்ரோலில் வைத்த இரும்பு மனிதி இந்திரா காந்தி. அவர்களுக்கு வந்து மக்களது குரலை கேட்க வேண்டும் என்ற மனிதாபிமானம், ஜனநாயகம் இருந்தது. சரியா? அதனால் வந்து அவர்கள் வந்து 75ல் அந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு ஒத்தி வைத்தார், தள்ளி போட்டார். சரி, அடுத்து வந்த தலைவர் வாஜ்பாய் அவரும் என்ன பண்ணார், இந்த மாதிரி இந்த பிரச்சனை இருக்குது, 1971 சென்சஸில் எடுக்கும் பொழுது டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை பண்ணால் பாப்புலேஷன் கண்ட்ரோலை பண்ணக்கூடிய மாநிலங்கள், உண்மையிலேயே பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணி இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் இதில் பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்து அடுத்த ஒரு 25 ஆண்டுகளுக்கு தள்ளி வைத்தார் வாஜ்பாய் அவர்கள். இன்றைக்கி 26ல் வந்து அந்த 25 ஆண்டுகள் முடியுது. அப்போ இன்றைய வாஜ்பாய் அவர்கள் ஒரு ஜனநாயகவாதி. இவன் தான் பிஜேபியில் இருந்தால் கூட ஒரு ஜனநாயகவாதியாக இருந்தார். மக்களது குரல்களை, பாராளுமன்ற எம்பிக்களின் குரல்களை, மாநில முதல்வர்களது குரல்களை கேட்டு அதை ஒத்தி வைத்தார். ஆனால் மோடியும் அமித்ஷாவும் அப்படியா கேட்பாங்களா? பாராளுமன்றத்திலே விவாதமே பண்ணாமல் எத்தனை சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க, எம்பிக்களை வெளியேற்றிட்டு எத்தனை சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. அப்போ இவர்கள் எப்படி வந்து மக்களின் குரல்களுக்கு செவி கொடுப்பார்கள்? மோடியும் அமித்ஷாவும் எப்படி மக்களின் குரல்களுக்கு செவி கொடுப்பார்கள்? எப்படி மாநிலங்களுடைய முதல்வர்களது கோரிக்கைகளுக்கு செவி கொடுப்பார்கள்? எப்படி வந்து பாப்புலேஷன் பேஸ்டாக எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ண மாநிலங்களுக்கு இந்த பிரதிநிதித்துவம் குறைவதை எப்படி இவர்கள் தடுப்பார்கள்? இவர்கள் சொல்லக்கூடிய அசூரன்ஸ், என்னைக்காவது அந்த அசூரன்ஸில் இவர்கள் சொன்ன வாக்குறுதி, உறுதிமொழியில் நிலையாக நின்றிருக்கிறார்களா என்று பார்த்தால் இதுவரைக்கும் இல்லை. அப்போ இவங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டே இல்லை. அப்போ இவர்களை நம்பி நீங்கள் வந்து டீலிமிட்டேஷனில் வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்டிங்கன்னா, டீலிமிட்டேஷன் ஆக்ட் படி டீலிமிட்டேஷன் கமிஷன் போடணும். டீலிமிட்டேஷன் கமிஷன் போட்டிங்க அப்படின்னா அந்த கமிஷன் என்ன முடிவெடுக்குதோ அதான் ஃபைனல். நீங்கள் பார்லிமெண்ட்லேயும் சட்டசபையிலையோ நீங்கள் பேசலாம், பட் ஒன்றும் மாற்ற முடியாது. ஈவன் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கூட நீங்கள் அதை மாற்ற முடியாது. அப்போ அந்த முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் மாற்றுவதற்கு வழி இல்லை. அப்போ அதன் காரணமாக இந்த எதிர்ப்பு குரலை முதலாக இன்றைக்கு இத்தனை மாநில முதல்வர்களை ஒருங்கிணைத்து இந்த எதிர்ப்பு குரலை பதிவு செய்து இதுக்கு தீர்மானமாக நிறைவேற்றி இதை மத்திய அரசுக்கு அனுப்பி பல்வேறு மாநிலங்களில் தொடர்ந்து இந்த மாதிரி இந்த கருத்துரையாளர்கள் கூட்டம் போட்டு இதை பற்றி விரிவாக ஆலோசித்து இது ஒரு ஃபார்முலாவை சஜஸ்ட் பண்ண வேண்டிய சூழலுக்கு இன்றைய மாநிலங்கள், பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுடைய முதல்வர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சரியா? அப்போ இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு தான் டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு என்ன சட்டம் இருக்கா? இப்போ இருமொழி கொள்கை இல்லை வந்து இப்போ ஜல்லிக்கட்டு மாதிரியான ஒரு உணர்வு ரீதியான ஒரு போராட்டமாக நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை போராட்டம் வடிவம் மாற்ற முடியும். ஆனால் இப்போ டீலிமிட்டேஷன் இது வந்து மக்களவையில் தொகுதி கம்மியாகுது, நம்ம பாதிக்கப்படுறோம், இல்லை தொகுதி அதிகரிக்கணும் அப்படின்றப்போ அது மக்கள்கிட்ட பிறளவுக்கு போய் சேருமான்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால தான் நம்ம வந்து 25 ஆண்டுகளுக்கு மறுபடியும் திரும்பி ஒத்தி வைக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ஒன்று வந்து மக்களது போராட்டமாக எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்திரா காந்திகிட்ட கேட்கும் போது மக்கள் போராட்டம் பண்ணி தான் இந்திரா காந்தி ஒத்துழைச்சாங்களா 25 வருஷம்? வாஜ்பாய் அவர்கள் மக்கள் போராடி தான் தெருவுக்கு வந்து போராடின பிறகு தான் வாஜ்பாய் அவர்கள் 25 ஆண்டுகள் ஒத்தி வைத்தாரா? மோடிக்கு வந்து போராடினா தான் ஒத்தி வைப்பார் அவர்? அது 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 வந்து அவர் ஜனநாயக நாட்டில் அது சரியான வழிமுறை இல்லை. அப்போ இதில் ஏன் பாதிக்கப்படக்கூடிய ஸ்டேட்ஸ் என்னுடைய கிரைவன்ஸ் என்ன? அப்போ நீங்கள் எஃபெக்டிவாக வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண தமிழ்நாட்டுக்கு 39 சீட்டில் 8 சீட்டு குறையுது, 31 சீட்டாக மாறுது இவங்க கணக்குப்படி. 42 சீட்டு ஆந்திர பிரதேஷ், 8 சீட்டு குறைஞ்சி 34 சீட்டாக மாறுது ஆந்திரா தெலுங்கானாவில். அடுத்து நீங்கள் கேரளாவில் 20 சீட்டு இப்போ இருக்குது, 8 சீட்டு குறைஞ்சி 12 சீட்டாக மாறுது. அப்போ இந்த 4 ஸ்டேட்டும் மக்கள் தொகையை, அதே மாதிரி கர்நாடகா, அதே மாதிரி ஒவ்வொரு சதர்ன் ஸ்டேட்ஸ் ஃபுல்லாக வந்து மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ண ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்கும் குறையுது. அப்படின்னா நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் புது பாராளுமன்றம் கட்டுனதே வந்து இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வந்து வட மாநிலங்கள் அதிகமாக பாப்புலேஷன் ஜனத்தொகையை அதிகமாக கூட்டிய மாநிலங்களுக்கு பெனிஃபிட் பண்ணி
தென் மாநிலங்கள் இல்லாமலே வட மாநிலங்களத்தில் வெற்றி பெற்று தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதற்கான வழிமுறையை தான் பிஜேபி உருவாக்கியிருக்கிறது. நீங்கள் 843 சீட்டு அப்படின்னு எப்படி டிசைட் பண்ணீங்க? யாரை கேட்டு டிசைட் பண்ணீங்க? பாராளுமன்ற கட்டணம். பகவந்த் மான் ஒன்று சொன்னார் இல்லையா, இப்போ வந்து ரேவந்த் ரெட்டி, டிகே சிவகுமார், ஸ்டாலின் போன்றவர்கள்லாம் வந்து இது தென்னகத்திற்கான ஒரு பாதிப்பு அப்படின்னு சொன்னப்போ பகவந்த் மான் சொன்னார், இல்லை பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கான பாதிப்பு இது. அது கரெக்டு. ஆமாம், பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு, எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கான பாதிப்பு அது. ஆனால் பாப்புலேஷன் என்ற ஒரு ஒற்றை கிரைட்டீரியாவை வச்சுக்கிட்டு ஒரு தொகுதி டீலிமிட்டேஷன் பண்ணுவது உண்மையிலேயே இன்றைய காலகட்டத்தில் இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது. எனவே அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ என்ன ஆகுது, உத்தரப்பிரதேசம் வந்து 80 சீட் இருக்குது. பாப்புலேஷன் அதிகப்படுத்தியதுனால, கண்ட்ரோல் பண்ணாமல் போனதுனால 11 சீட்டு கூடி 91 சீட்டாக மாறுது. அதே மாதிரி பீகார் 40 சீட் இருந்தது, 10 சீட்டு கூடி 50 சீட்டாக மாறுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் 29 சீட்டில் இருந்தது, 4 சீட்டு கூடி 33 சீட்டாக மாறுது. அடுத்து ராஜஸ்தான், இதெல்லாம் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள், 25 சீட்டு ப்ளஸ் 6 போய் 31 சீட்டாக மாறுது. அப்போ என்ன ஆகுது, தொடர்ந்து வந்து இந்த பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த எம்பிக்களுடைய எண்ணிக்கை கூடும் பொழுது அவர்களது ஒட்டுமொத்த கண்ட்ரோல் வந்து அவர்கிட்ட போகுது. சவுத் இல்லாமையே அவங்க வந்து ஜெயிக்கலாம், சவுத் இல்லாமையே அவங்க வந்து வெளியே வர முடியும். அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர், வட மாநிலத்தவர், நாட்டுக்கு எந்த வித கான்ட்ரிபியூஷனும் பண்ணாமல் பாப்புலேஷனை மட்டுமே கூட்டி 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 அதை வந்து ஒரு ஷியர் எண்ணிக்கையாக வச்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து ஆளுவது, அப்போ ஒழுங்காக கவர்மெண்ட்டுடைய ப்ரோக்ராம் தானே அது. பாப்புலேஷன் கண்ட்ரோலு, நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற நிலை போய் நாம் இருவர் நமக்கு ஒருவர் போதும்னு முடிவெடுத்த மாநிலங்கள் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. நாட்டுடைய ஜிடிபி குரோத்துக்கு இந்த சதர்ன் ஸ்டேட் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. கவர்னன்ஸ், எஃபெக்டிவ் கவர்னன்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இத்தனையும் பண்ண பிறகு கடைசியில் ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சின்னா எப்படி இவங்களுடைய வாய்ஸ் ஏறும்? இல்லை, இப்போ நேற்று கூட நிதியமைச்சர் வந்து இந்த பட்ஜெட் விளக்கு கூட்டத்தொடரில் அந்த விளக்க நிகழ்ச்சியில் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ வரி கொடுக்குறோம், நீங்கள் என்ன திருப்பி தரீங்க அப்படின்னு கேட்குறதே ரொம்ப தவறான ஒரு விஷயம், இப்படிலாம் கேட்கவே கூடாது அப்படின்னு. கேட்கவே கூடாது. அப்போ அடிமையா இந்த நாடு வந்து இவங்களுக்கு அடிமையான நாடாது? இல்லை, பார்க்க ஜனரஞ்சகமாக தெரியும், ஆனால் இது குதர்க்கமான ஒரு வாதம். என்ன குதர்க்கமான வாதம்? சரி, 15th ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? 15th ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து வெறும் பாப்புலேஷன் கிரைட்டீரியா பேஸ் பண்ணியா டேக்ஸ் டெவல்யூஷன் கொடுக்குது? அதுக்கு ஒரு கிரைட்டீரியா செட் பண்ணியிருக்காங்கல்ல, ஒரு பிரசிடென்ஸ் இருக்குல்ல, ஏற்கனவே முன்னுதாரணம் இருக்கா இல்லையா? 15th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன கிரைட்டீரியாவில் டேக்ஸ் டெவல்யூஷன் கொடுக்குது மாநிலங்களுக்கு? வரியை மொத்தமாக கலெக்ட் பண்ணுது, ஜிஎஸ்டி வரியில். இந்த வரியை எடுத்துகிட்டு போய் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்குறதுல ஒரு கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணுது. அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருக்குது நம்மளுக்கு. அப்போ 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய வெயிட்டட் ஃபார்முலா, அப்போ வெயிட்டட் ஃபார்முலா என்ன பண்ணுது, ஸ்பெசிஃபிக் வெயிட்டேஜ் ஃபார்முலா ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அப்போ அந்த ஸ்பெசிஃபிக் வெயிட்டேஜ் ஃபார்முலா என்ன, பாப்புலேஷனை மட்டும் வச்சு அது பண்ணலை. அப்போ அந்த எக்ஸாம்பிளை நீ ஃபாலோ பண்ணுங்க. அப்போ இத்தனை பேர் கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஏன் அந்த சஜஷன் நீ கொடுக்கல? 15th எல்லா சீஃப் மினிஸ்டருக்கும் தெரியும் 15th ஃபினான்ஸ் கமிஷன் வெயிட்டேஜ் ஃபார்முலா அப்ளை பண்ணுதுன்னு. டேக்ஸ் டெவல்யூஷனு, நம்மளுக்கு வரக்கூடிய வரி, திரும்ப வரக்கூடிய வரி விகிதாச்சாரம், இதில் வந்து டேக்ஸ் டெவல்யூஷன் ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன ஃபார்முலா? அதாவது இன்கம் டிஸ்டன்ஸ், அதுக்கு 45%. அடுத்து வந்து பாப்புலேஷன், 2011 சென்சஸ் படி 15% பாப்புலேஷனுக்கு வெயிட்டேஜ். ஏரியா, இன்லேண்ட் ஏரியா, அதுக்கு 15% வெயிட்டேஜ். அடுத்து என்னது, ஃபாரஸ்ட் அண்டு ஈக்காலஜி, அதுக்கு 10% வெயிட்டேஜ். டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா வளர்ச்சிக்கான குறியீடு, இதில் வந்து 12.5%. அப்புறம் வந்து டேக்ஸ் எஃபர்ட் 2.5%. அப்போ இத்தனையும் சேர்த்து இந்த ஃபார்முலா படி தான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இவ்வளவு டேக்ஸ் டெவல்யூஷன் பண்ணலான்னு ஒரு பர்சன்டேஜை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எது? 15th ஃபினான்ஸ் கமிஷன். ஏற்கனவே நம்மளுக்கு வந்து ஒரு முன்னுதாரணம் இருக்குது. அப்போ அந்த பிரசிடென்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள். அப்போ ஒரு எவால்வ் பண்ணுங்கள். நான் அதனால தான் வந்து நான் ஏற்கனவே 2-3 பேட்டிகளில் இதை பற்றி சொல்லியிருக்கேன். நேற்று இந்த ட்விட்டரில் வந்து ஸ்டாலின் அவர்கள் உட்பட
அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் இன்க்ளூடிங் மோடி, அமித்ஷா எல்லாம் அனைவரையும் டேக் பண்ணி, ராகுல் காந்தி எல்லாரையும் டேக் பண்ணி இந்த ஃபார்முலாவை கன்சிடர் பண்ணுங்கன்னு போட்டிருக்கேன் நான். அது ஃபார்முலாவில் முன்ன பின்ன மாற்றிக்கலாம், பர்சன்டேஜை மாற்றிக்கலாம், கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். என்ன ஃபார்முலா அப்படின்னா பேலன்ஸ்டு வெயிட்டட் ஃபார்முலா. பேலன்ஸ்டு வெயிட்டட் ஃபார்முலா 40% பாப்புலேஷன் வெயிட். 40% பாப்புலேஷன் வெயிட். பாப்புலேஷன் தானே அதிகமான வெயிட். ஃபுல்லாக 100% பாப்புலேஷன் வெயிட்டுக்கு பதிலாக 40% பாப்புலேஷன் வெயிட். அப்போ என்னது 2026 ப்ரொஜெக்டட் பாப்புலேஷன் எவ்வளவு? இல்லை நீங்கள் சென்சஸ் எடுங்க, 2026 சென்சஸ் எடுங்க, சென்சஸ் படி வரக்கூடிய பாப்புலேஷன் வெயிட்டுக்கு ஒரு 40% கொடுங்க. ஓகே. அடுத்து வந்து 30% வெயிட்டேஜ் ஃபார் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ். கவர்னன்ஸ் இண்டெக்ஸுக்கு ஒரு 30%. என்னதுக்கு? ஸ்டேட்னுடைய கவர்னன்ஸ் எஃபிஷியன்சி. அப்புறம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அப்புறம் வந்து லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன். அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன். இது எல்லாம் சேர்ந்து ஒரு 30% வெயிட்டேஜ் வந்து கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் கொடுங்க. மூணாவது 20% ஜியாகிரபிக் ஏரியா வெயிட்டேஜ். அதனுடைய ஒட்டுமொத்த லேண்டு ஏரியா வெயிட்டேஜ், அதாவது ஸ்டேட்னுடைய லேண்ட் மாஸ் டு என்ஷூர் ரெப்ரசன்டேஷன் ஃபார் லார்ஜ் பட் லெஸ் பாப்புலேட்டட் ஸ்டேட்ஸ். ரெண்டுக்குமே ஈக்குவலாக அதுக்கு ஒரு 20% வெயிட்டேஜ். நாலாவது 10% எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன். ஜிடிபியில் ஒரு ஸ்டேட்டு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது எக்கனாமிக்கில். அப்போ வெயிட்டேஜ் ஸ்டேட் ஷேர் இன் இந்தியா ஜிடிபி. அப்போ இந்தியாவுடைய ஸ்டேட் ஷேர் வந்து ஜிடிபி 9% நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். 9%. அப்புறம் ரிவார்டிங் ஹையர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அப்போ இத்தனை இந்த 4 வெயிட்டட் ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டை பாப்புலேஷன் மட்டும் க்ரைட்டீரியா கிடையாதுப்பா. பாப்புலேஷன் நீ கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே. கவர்னன்ஸில் நீ எஃபிஷியன்சி கொண்டு வந்து, கவர்னன்ஸில் கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸை கொண்டு வந்து, லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணி, பெர்ஃபார்மன்ஸை எஃபிஷியன்சியை கூட்டி, மக்கள் சேவைகளை அதிகமாக படுத்தி, மக்களது வாழ்க்கை தரத்தை நீ உயர்த்தணும். அதுக்கு ஒரு வெயிட்டேஜ். நீ ஜிடிபியில் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது, நாட்டுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது, அதுக்கு ஒரு வெயிட்டேஜ். அப்புறம் ஏரியாவுக்கு ஒரு வெயிட்டேஜ். இப்போ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லா ஸ்டேட்டுமே போட்டி போட்டு வளரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கும். எல்லா ஸ்டேட்டும் வெறும் பாப்புலேஷன் மட்டும் பிள்ளை 10 போட்டால் எம்பி கூடிரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீ எல்லா ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸில் இருக்கணும் அப்படின்ற வெயிட்டேஜ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த வெயிட்டேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? இந்த வெயிட்டேஜ் கொடுக்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு ஃபைனல் மாடல் எவால்வ் ஆகும். இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கான ஒரு ஃபார்முலா. ஆமாம். ஆனால் இப்போ நேற்று நடந்த ஜேஏசி மீட்டிங்கில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பிஜேபி கிட்ட ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் எதிர்பார்க்க முடியாது, அவங்க அன்ஃபேராக தான் நடந்துப்பாங்க, அதனால நம்ம வந்து 25 இயர்ஸ்க்கு மறுபடியும் தள்ளி வச்சிடலாம். இதை தள்ளி வச்சே இவங்க சொன்னோன்னே தள்ளி வச்சுருவாரா மோடி? நீங்கள் லீகலாக ஃபைட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளை காமிங்க. 15th ஃபினான்ஸ் கமிஷனில் நீ எப்படி வந்து டேக்ஸ் ரெவல்யூஷனுக்கு வெயிட்டேஜ் ஃபார்முலா அரைவ் பண்ணியிருக்கேல. இப்போ நான் சொல்கிற வெயிட்டேஜ் ஃபார்முலா தான் போடணும்னு அவசியம் கிடையாது. நீ கூட குறைய போட. நான் சொன்ன வெயிட்டேஜ் ஃபார்முலா படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வரும்னு மட்டும் இப்போ பார்த்துருவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வரும்னு மட்டும் பார்த்துருவோம். ஓகே. நீங்கள் உத்தரப்பிரதேசம் 1971 சென்சஸ் படி இப்போதைக்கு என்ன எம்பி சீட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80 இருக்குது. இந்த நான் சொன்ன ஃபார்முலாவை அப்ளை பண்ணால் 2026 அவர்களுக்கு 100 கிடைக்கும். 86லேருந்து 100 கிடைக்கும். 80லேருந்து 100 கிடைக்கும். 20 கூட கிடைக்குது. மகாராஷ்டிரா 48, இப்போ வந்து 65 கிடைக்குது அவங்களுக்கு. 17 + 17 கிடைக்குது அவங்களுக்கு. வெஸ்ட் பெங்கால் 42, 55 கிடைக்குது. பீகார் 40, 52 கிடைக்குது. ஏற்கனவே என்ன பார்த்தோம்? பீகாருக்கு 50 கிடைச்சது. இவங்க போட்டபடி 52 கிடைக்குது. இதில் கூட தான் கிடைக்குது. சரியா? அடுத்து தமிழ்நாடு 39 இருந்தது, 45 கிடைக்குது. 11, அதாவது 6 கூட கிடைக்குது தமிழ்நாடு. ஏன் அப்படின்னா கவர்னன்ஸ், அப்புறம் வந்து கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி. மகாராஷ்டிராவுக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏன் கூட கிடைக்குது அப்படின்னா அந்த கவர்னன்ஸும் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி பாப்புலேஷனை குறைச்சாலும் இது வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்குது. அடுத்து எடுத்துக்கோங்க. மத்திய பிரதேசம் 29, இப்போ 40 அவங்களுக்கு போகுது. 11 + 11 கிடைக்குது. கர்நாடகா 28, அவங்களுக்கு 38 + 10 கூட கிடைக்குது. அடுத்து குஜராத் 26, 37, 11 கூட கிடைக்குது. அடுத்து ஆந்திர பிரதேஷ் 25,
34 + 9 கூட கிடைக்குது. ராஜஸ்தான் 25 34 + 9 கூட கிடைக்குது. ஒடிசா 21 28 + 7 கூட கிடைக்குது. கேரளா 20 + 26 6 கூட கிடைக்குது. இப்போ ஏற்கனவே படி கேரளா வந்து 8 மைனஸ் பண்ணி 12 ஆக்க போகுது. ஆனால் இங்கே என்ன வருது, 6 கூட கிடைக்குது உங்களுக்கு. அடுத்து வந்து தெலுங்கானா 17 இருக்குது 24 + 7 கூட கிடைக்குது. பஞ்சாப் 13 இருக்குது, அவங்களுக்கு 18 + 5 கூட கிடைக்குது. அடுத்து வந்து ஜார்க்கண்ட் 14 இருக்குது 19 + 5 கூட கிடைக்குது. அஸ்ஸாம் 14 + 19 + 5 கூட கிடைக்குது. ஹரியானா 10 + 5 15 கூட கிடைக்குது. சத்தீஸ்கர் 11 15 கிடைக்குது +4. உத்தரகாண்ட் 5 8 + 3 3 கிடைக்குது உத்தரகாண்ட். அப்போ ஹிமாச்சல் பிரதேஷ் 4 6 + 2 கூட கிடைக்குது. எல்லாருக்குமே கூட கிடைக்குது, யாருமே குறையா இல்லை இந்த வெயிட்டட் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியுது. சரிங்களா? அப்போ யாரும் பாதிக்கப்படலை, எல்லாருக்கும் ஃபேர் ரெப்ரசன்டேஷன் வருது. சுமாரான நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இப்போதைக்கு 1 இல்லைன்னா 2 தான் எம்பி இருக்குது அவங்களுக்கு 2 இல்லது 3 எம்பி, ஒரு எம்பி கூட கிடைக்குது. அப்போ இதில் என்ன ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யூபி, பீகார், வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா மெயின்டைன் லீடிங் பொசிஷன் பட் வித் கண்ட்ரோல்டு க்ரோத். சரிங்களா? அப்போ இந்த ஸ்டேட் வந்து ஸ்டில் ஹேவ் மேக்ஸிமம் எம்பிஸ், இன்னமும் அவங்களுக்கு மேக்ஸிமம் எம்பி கிடைக்கும். அப்போ இதை அவங்க மறுக்க மாட்டாங்க, இந்த ஃபார்முலாவை அவங்க மறுக்க மாட்டாங்க. ஆனால் அதனால மற்ற ஸ்டேட் பாதிக்கப்படாது. ஓகே, பட் த இன்க்ரீஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் இன்க்ரீஸ் இஸ் ப்ரொபோஸ் டு என்ஷூர் ஃபேர்னஸ். அந்த இன்க்ரீஸ் வந்து ஃபேர்னஸை என்ஷூர் பண்ணி, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கவர்னன்ஸை கூட்டணும்னா, கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸ் கொடுத்தோம்னா, எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்தோம்னா, கான்ட்ரிபியூஷன் பொருளாதாரத்தை உயர்த்தினோம்னா நம்மளுக்கு கூட கிடைக்கும்ன்ற அடுத்த 25 ஆண்டுகளுக்கு கழித்து டீலிமிட்டேஷனில் அப்போ 25 ஆண்டுகள் அவங்களுக்கு விண்டோ கிடைக்குது. அந்த 25 ஆண்டுகளில் அவங்களுடைய மாநிலத்தை ஒரு கம்பீட் பண்ணக்கூடிய மாநிலமாக வளர்த்துவதற்கான இது ஒரு இன்சென்டிவாக அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நீங்கள் சதர்ன் அண்ட் வெல் கவர்ன்டு ஸ்டேட்ஸ் மாடரேட் கெயின்ஸ், எல்லா சதர்ன் அண்டு வெல் கவர்ன்டு ஸ்டேட்ஸுக்கு மாடரேட் கெயின்ஸ் இருக்குது. அப்போ அது தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், குஜராத், இவங்க எல்லாமே ஃபார் பெட்டர் கவர்னன்ஸ் அண்ட் எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்துக்காக ரிவார்ட் ஆகுது, அவங்களுக்கும் குறையல. அடுத்து திஸ் அவாய்ட்ஸ் பெனலைசிங் த ஸ்டேட்ஸ் தட் கண்ட்ரோல் தர் பாப்புலேஷன். அப்போ என்ன அர்த்தம், மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணதுனால அவர்கள் வந்து தண்டிக்கப்பட மாட்டார்கள் இந்த ஸ்டேட்ஸு, சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம். அடுத்து சுமால் அண்டு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஹேவ் அ மினிமம் ரெப்ரசன்டேஷன் கேரண்டி. மினிமம் ரெப்ரசன்டேஷன் சுமால் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்து மினிமம் கேரண்டி, அவங்களுக்கு ஏ கேப் டு என்ஷூர் ஸ்டேட் ட்ராப்ஸ் பிலோ 1 எம்பி பெர் மில்லியன் பாப்புலேஷனுக்கு 1 எம்பி கீழே போனால் கூட அவர்களுக்கு அந்த அதாவது ஸ்டேட்ஸ் லைக் சிக்கிம், மிசோரம், நாகாலாந்து get a fair voice without அதாவது எக்ஸசிவ் ஓவர் ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் அவர்களுக்கும் அந்த வாய்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து கூட்டுங்க, குறைச்சிக்கோங்க. கவர்னன்ஸ் இண்டெக்ஸ்க்கு நான் வந்து 20 கொடுத்துருக்கேன், நீங்கள் 25 கொடுங்க, இல்லை 15 கொடுங்க. ஜிடிபி கான்ட்ரிபியூஷனுக்கு 10 கொடுத்துருக்கேன், நீங்கள் 10 வந்து 15 மாற்றுங்க, 20 மாற்றிக்கிங்க. அப்போ இந்த 4 பேராமீட்டரில் பண்ணும் பொழுது எல்லா ஸ்டேட்டுமே வந்து ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் 25 வருஷம் தள்ளி வச்சுன்னா தள்ளி வச்சுருவாரா? இதை நீங்கள் வந்து கமிஷன் ஆரம்பிக்கும் போதே இந்த சட்டமாக இயற்றுங்க. அதாவது டீலிமிட்டேஷன் ஆக்டை, டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு இந்த கிரைட்டீரியாவை 15th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு என்ன கிரைட்டீரியா செட் பண்ணீங்களோ அதே மாதிரி கிரைட்டீரியாவை இந்த கிரைட்டீரியாவை செட் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் போராட்டத்தை முன்னெடுங்க. எல்லா சீஃப் மினிஸ்டரும் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்னைக்கு கூட்டியிருக்காங்க. இவங்க எல்லாருமே நீங்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுங்க. அந்த போராட்டத்தை முன்னெடுத்து அதை வந்து நீங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க, பிரதமருக்கு கொடுங்க, உள்துறை அமைச்சர் கொடுங்க, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ணுங்கள். இந்த கமிஷன் ஆக்ட் போடும்போதும் இதை செய்யாமல் இந்த ஃபேர் டீலை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னுதாரணமாக 15th ஃபினான்ஸ் கமிஷனை காமிங்க. இதை தான் நான் சொல்ல வர்றது. இதை நீங்கள் பண்ணீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுமே வந்து ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். நீங்கள் 25 வருஷத்துக்கு தள்ளி வச்சாங்கன்னா திரும்ப அதே ப்ராப்ளம் தானே. 25 ஆண்டுகளுக்கு தள்ளி வச்சு சும்மா தள்ளி வச்சுட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை ஷிஃப்ட் பண்ணுறீங்களா? ஏற்கனவே இந்திரா காந்தி ஷிஃப்ட் பண்ணி வாஜ்பாயிட்ட வந்துச்சு, வாஜ்பாய் ஷிஃப்ட் பண்ணி இன்னி அடுத்து மோடிகிட்ட வந்திருக்கு. மோடி இன்னி வந்து 25 ஆண்டுகளுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சுன்னா அப்போ எப்படி ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும்? மக்களுக்கு எப்படி ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும்?
அப்போ ஒரு ஃபார்முலா அரைவ் பண்ணுங்கள். அந்த ஃபார்முலா வந்து வேலிட் ஃபார்முலாவாக இருக்கான்னு பாருங்கள். ஏற்கனவே முன்னுதாரணம் 15th ஃபினான்ஸ் கமிஷனில் இருக்குது. ஃபினான்ஸ் கமிஷன் இன்றைக்கி ஒரு ஃபினான்ஸ் கமிஷனில் மட்டும் இல்லை, பல்வேறு ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வருது. இப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் அது அந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் கிடைக்கும். இதைத்தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இது டிபேட்டபிள். நீங்கள் டிபேட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதை வந்து எப்படி கொண்டு வரதுன்னு முடிவெடுங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமான ஒரு டீலிமிட்டேஷன், ப்ராப்பரான ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். இது டீலிமிட்டேஷன், இந்த முன்னெடுப்பு அப்படின்றது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னெடுப்பில் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றப்போ இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும் நினைக்கிறீங்களா பாஜக கிட்ட? கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும். பட் ஆனால் அவர்கள் வந்து அந்த பாப்புலேஷன் தான் அப்படின்ற பிடிவாதத்திலேருந்து இறங்கக்கூடிய ஒரு சுபாவம் உள்ளவர்களா என்ன நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அதை மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை. நம்ம டிமாண்ட் பண்ணும்போதும் நாளைக்கு இது கோர்ட்டு கேஸ்ன்னு போனால் கூட கமிஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம ஃபைட் பண்ணால் கூட பார்லிமெண்ட்டில் ஃபைட் பண்ணி இந்த ஆக்டை உருவாக்கி கமிஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளே இந்த கண்டிஷனோட ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேவியேட்டு தாக்கல் பண்ணணும். இதை பண்ணுங்க, இதை கன்சிடர் பண்ணுங்க. ஆனால் நிர்மலா சொல்கிறாங்க பேசுவதற்கு பல விஷயங்கள் இருக்கு தமிழ்நாட்டில், நிறைய விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டியது இருக்கு. ஆனால் இவங்க வந்து மும்மொழி கொள்கை, தொகுதி மறுவரைன்னு சொல்லிட்டு மக்களை குழப்புறாங்க, நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு விமர்சனம். சரி, பேசுறதுக்கு பல மொழி கொள்கை இருக்குல்ல. நீங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணி விட்டுற வேண்டியதானே? சர்வ சிக்ஷா அபியான், சமக்கர சிக்ஷா அபியானுக்கும் பிஎம்ஸ்ரீக்கு எதுக்கு கப்பல் பண்ணிவிட்டு ஃபண்டை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கீங்க? அதை ரிலீஸ் பண்ணுங்கள். ரிலீஸ் பண்ண வேண்டியதுன்னா ஏன் வந்து நார்த்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து டிசாஸ்டர் ஃபண்ட், ரிலீஃப் ஃபண்டை வந்து அதிகமாக கொடுத்துட்டு, கேட்குறத விட கூட கொடுத்துட்டு, தமிழ்நாடுக்கு கேட்டாலும் 10% கூட கொடுக்க மாட்டீங்க, 1% கூட கொடுக்க மாட்டீங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்க? அப்போ அதெல்லாம் செய்ய வேண்டியதானே நீங்கள்? தமிழ்நாட்டுக்கான அனைவருக்கும் பேங்க் அக்கௌண்ட், அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் கழிவறை அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே எல்லாரும் கொண்டு போய் நாங்கள் சேர்த்துட்டு இருக்கோம். கழிவறை இவங்க ஃபங்க்ஷன், அது இவங்களுடைய திட்டம். அது ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணதில் 60%, இவங்க 40% தானே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணதில் 60%, அது யாருடைய கான்ட்ரிபியூஷன்? தமிழ்நாடு ஏற்கனவே அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் கழிப்பிடத்தில் அட்வான்ஸாக இருக்குது. நீங்கள் உங்கள் ஆளக்கூடிய ஸ்டேட்டுக்கு நீங்கள் அது பெனிஃபிட்டாக இருக்க ஒழிய யாருக்கு இங்கே பெனிஃபிட்டாக இருக்கு? அப்போ நீங்கள் எதுக்கு வந்து சமஸ்கிருதம் உள்ள நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 கொண்டாந்து தமிழ்நாட்டு மேலே திணிக்கிறீங்க? ஏன் மும்மொழி திட்டத்தை திணிக்கிறீங்க? ஏன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளில், கேந்திரிய வித்யா பள்ளிகளில் ஒரு தமிழ் ஆசிரியர் கூட பெர்மனன்ட் டீச்சர் போடலை? சமஸ்கிருதத்துக்கு 58 ஆசிரியர் எப்படி போட்டீங்க? சமஸ்கிருதம் எத்தனை பேர் படிக்கிறான்? ஏன் தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கக்கூடாதா? நீங்கள் ஏன் பண்ண மாட்டேறீங்க? ஏன் சிபிஎஸ்சி பள்ளியில் தமிழ் படிக்க வைங்க. வரவெல்லாம் பொய்யா டேட்டா கொடுத்துட்டு உட்காந்துருக்கான். 54 லட்சம் பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான். 28 லட்சம் பேர் வந்து ப்ரைவேட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கிறான். 1500 ஸ்கூலில் தான் சிபிஎஸ்சி படிக்கிறான். 54 லட்சம் பேர் ஹிந்தி படிக்கிறான்னு ஒருத்தன் வந்து பேசிகிட்டு இருக்கான். எப்படி? அப்போ பொய்யா வந்து பேசுகிறீங்க. பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமான கொள்கைகளை நீங்கள் முன்னெடுத்து போகிறீங்க. அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டு மக்களது அன்பை எப்படி பெற முடியும்? சொல்லுங்கள். நீங்கள் எப்படி பெற முடியும்? பூரி ஜெகநாதருடைய பட்டய சாவி வந்து திருடப்பட்டு தமிழ்நாட்டில் ஒளித்து வைக்கப்பட்டுன்னு சொன்னவர் தானே மோடி. தமிழனை திருடன்னு சொன்னவர் தானே மோடி. ஓகே, அப்போ பிரச்சாரத்துக்கு தமிழன் நீங்கள் பயன்படுத்திக்குவீங்க. சரி, 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்புடைய பயன்பாடு தமிழகத்தில் இருக்குன்னு எவிடன்ஸோட கண்டுபிடிச்சிருக்கானே. இதை பற்றி எங்கேயாவது பேசியிருக்காரா மோடி? அப்போ பெருமை தானே அது? தமிழ்நாட்டினுடைய பெருமை இந்தியாவுடைய பெருமை இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா, தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்ததுன்னா மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட எல்லா படிப்புகளும் தமிழில் மாற்ற போகிறோம். அவருக்கு பாவம், அவருக்கு வந்து ஒன்றுமே தெரியல போல தெரியுது. ஏற்கனவே இன்ஜினியரிங்கும் மெடிக்கலுடைய ஒட்டுமொத்த பாடத்திட்டத்தையும் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்நாட்டில் வச்சுருக்கான். வச்சு 15-20 வருஷம் ஆச்சு. இந்த விவரம் கூட தெரியாமல் ஒரு ஹோம் மினிஸ்டர் இருக்காரு. அதுக்கு அப்டேட் பண்ண கூட முடியாமல் அண்ணாமலை இருக்காருன்னா அப்போ எப்படி இருக்கும்? இவர்களுக்கு பாதி விவரம் தெரியல, அவ்வளோதான். ஏதோ அவளுக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு தான் ஒரே ஒரு தமிழ் மாநிலம்தான் மருத்துவத்தையும் பொறியியலையும் தமிழ் பாடமாக படுத்தி மாற்றி அமைத்து முடித்தது தமிழ்நாடு. இந்த உண்மையாவது தெரியுமா ஹோம் மினிஸ்டருக்கு?
பேசுறதுக்கு முன்னால் செக் பண்ண வேணாமா? உனக்கு ரஜகத துரகாதிபதிகள்லாம் வச்சுருக்க, இது கூட செக் பண்ண தெரியாதா? அதுக்குள்ளே எவனா எழுதி கொடுத்த சந்தில் உட்காந்து எழுதி கொடுத்தா உடனே பேசிடுவீங்களா? நீங்கள் பேசி அவமானப்படுவீங்களா? சொல்லுங்கள். என்ன உங்களுக்கு லோக்கல் ஸ்டாண்டி இருக்குது பேசுகிறதுக்கு? ஏதாவது ஒன்று உருப்படியாக பேசுகிறீங்களா? மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக ஆதரவாக நீங்கள் பேசுகிறீங்களா? இருக்கீங்களா? ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிஜேபிக்காரன் எல்லாருமே அந்த மாநிலத்தினுடைய உரிமைகளுக்காக பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி மட்டும்தான் நார்த் இந்தியா, டெல்லியினுடைய பிஜேபியினுடைய கொள்கைகளை கொண்டாந்து திணிப்பதற்காக பேசிட்டு இருக்கான். இவன் எப்படி ஜெயிப்பான் தமிழ்நாட்டில்? சொல்லுங்க பாப்போம். எப்படி ஜெயிப்பான்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னெடுப்பு அப்படின்றது வீண் போகலை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, கண்டிப்பாக இது ஒரு முதல் முன்னெடுப்பு. இது நல்ல முன்னெடுப்பு. முதலிலே அவர்கள் வந்து இதை ஒத்தி வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் நான் இதுக்கான ஒரு ரிசர்ச் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ரிசர்ச் பேப்பர் ரெடியான உடனே நான் வந்து முதல்வருக்கு அதை சப்மிட் பண்ணுறேன். மற்ற மாநில அடுத்த கூட்டத்தில் இந்த ரிசர்ச் பேப்பரை படித்து பார்த்துட்டு மேபி அடுத்த கூட்டத்தில், ஹைதராபாத்தில் நடக்கிற கூட்டத்தில் அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இதை முன்னெடுத்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதனால் வந்து இது இது பாசிபிள். இது வந்து இந்த பொசிஷன் தான். அதாவது 15th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன வெயிட்டேஜ் ஃபார்முலா ஃபாலோ பண்ணியிருக்கோ அதே மாதிரி வெயிட்டேஜ் ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணால் கண்டிப்பாக வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் கிடைக்கும். அதை முன்னெடுப்பதற்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த எடுத்த முயற்சி வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு சூழலுக்கு வித்திடும். இதை வந்து இந்த முதல்வர்களது கோரிக்கைகளை பிரதமர் மோடி அவர்கள் கேட்டால் கண்டிப்பாக அவரும் வரலாற்றிலே போற்றப்படுவார். நன்றி சார். தேங்க்யூ.